காதோடு தான் நான் பேசுவேன். மேடம், அதாவது எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு எனக்கு அடிக்கடி பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கு. ம். எத்தனை வருஷம் ஆச்சு திருமணமாகி? மேடம், திருமணமாகி எத்தனை வருஷம் ஆச்சுமா? திருமணமாகி ஒரு 25வது வருஷம் நடக்கு. அடே அப்பா, 25 வருஷம் நல்லா ஒர்க் அவுட் பண்ணிட்டீங்களே. எத்தனை பிள்ளைங்க, என்ன பண்ணுறாங்க? 2 பிள்ளைகள் இருக்காங்க. ஒருத்தி வந்து மெட்ராஸில் இன்ஜினியரிங் வேலை பார்க்கா, இன்னொருத்தி ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ் படிக்கா. சரி, உங்கள் வீட்டுக்காரர் என்ன வேலை செய்கிறாரு? அவங்களுக்கு வேலை எவ்வளவா சரி கிடையாது. இப்போ தான் ஒரு 5-6 வருஷமாக தான் ஒரு தொகுப்பூதியத்தில் வேலை பார்க்காங்க. சரி, இப்போ குடும்பம் அப்படியே ஓட்டிகிட்டு இருக்கீங்க இல்லையா? ஆமாம், எங்கள் அப்பா அம்மா உதவி செய்வாங்க, எங்கள் மாமனார் மாமியார் உதவி செய்வாங்க. அவங்களாம் இறந்துட்டாங்க. ம். இறந்துட்டாங்க. நான் படிச்சிருக்கேன், ஆனால் எனக்கு வேலை கிடையாது. என்ன படிச்சிருக்கீங்கம்மா? பிஎஸ்சி பிஎட் படிச்சிருக்கேன். அதாவது உங்கள் உங்கள் பேரண்ட்ஸுலாம் இறந்துட்டாங்க, உங்கள் அம்மா அப்பா இறந்துட்டாங்க. இப்போ நீங்கள், உங்கள் கணவர், உங்கள் பொண்ணு மட்டும்தான் இருக்கீங்க இல்லையா வீட்டில்? ஆமாம் ஆமாம் ஆமாம், தனியாக தான் இருக்கோம். இப்போ என்ன பிரச்சனை? கொடுத்தாங்க வளர்த்து நாங்கள் ஜொல்ல வச்சு கொஞ்சம் அதை கொஞ்சம் வீடை கொஞ்சம் தேவையானதை வீட்டை முடிச்சிட்டோம். சரி சரி, இப்போ உங்கள் பிள்ளைங்களும் வளர்ந்துட்டாங்களே, ஒரு பொண்ணு சம்பாதிக்குது, இன்னொரு பொண்ணு படித்து முடிக்க போகுது. சொல்லுங்கள், இப்போ என்ன பிரச்சனை உங்களுக்கு? அதான் அவங்க தான் எல்லா வேலையிலும் கரெக்டாக இருக்க மாதிரி, நம்ம கரெக்டாக இல்லாத மாதிரி, எப்போதுமே ஒரு ஹெட் மாஸ்டர் மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. மன உளைச்சலாக தான் இருக்கும் அந்த மாதிரி இருந்தால். ஆனால் நீங்கள் பழகிட்டீங்களே, 25 வருஷம் அப்படியே பழகிட்டீங்கல்ல. 25 வருஷம் பழகலை, அதாவது பண்பாடு படி ஒரு நிர்பந்தத்தில் இருக்கு. இல்லாட்டி என்ன செஞ்சுருப்பீங்க? தமிழர் பண்பாடு நிர்பந்தம். சரி, அந்த நிர்பந்தம் இல்லைன்னாக்கா நீங்கள் என்ன செஞ்சுருப்பீங்க? நீங்க தான் எல்லாம் கரெக்டா டான் படிச்சிருந்தீங்க. நம்மளுக்கு பிடிச்ச இடத்துல நம்ம ஆசிரமத்தில் இருக்க வேண்டியதான். என்ன வயசாச்சுமா உங்களுக்கு? எனக்கு 48, அவங்களுக்கு 55. சரி, வாழ்ந்தாச்சு, என்ன பண்ண முடியும் இல்லையா? இனிமேல் கொஞ்ச நாள் சரியாயிடும். அதாவது இப்போ உங்கள் 2 பொண்ணுங்களுக்கும், இப்போது இன்னொரு பொண்ணும் படித்து வேலைக்கு போயிடுச்சுன்னு வைங்க, அப்புறம் நீங்களும் உங்கள் கணவர் மட்டும்தான். அதனால் அப்போ கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் வந்து அவர் கொஞ்சம் அடங்கிடுவார். இது அடங்காத, இது தசாவதார கமலஹாசன் மாதிரி. அவர் தான் எல்லாம். எந்த படம் கமலஹாசன்? எந்த படம் மாதிரி ஆடினார் அவர் தான் எல்லாம். நம்ம எல்லாம் காலில் போட்டு மிதிக்கக்கூடிய ஆட்கள். இல்லை, எந்த படத்தில் கேரக்டர் சொல்கிறீங்க? எல்லா பட கேரக்டருமே தசாவதார கமலஹாசன் எப்படி எல்லா கேரக்டருமே அவர் ஒத்து போகல. அதே மாதிரி அடுத்தவங்க நல்ல பேர் எடுக்கிறது, வேலைகள்ல கரெக்டா செய்யறது, அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறது, ஏமாத்தாம இருக்கிறது, அந்த மாதிரி எல்லா கேரக்டரும் ஓகே. ஆனா அன்பு செலுத்துறது மட்டும் 0. ஓகே. அதாவது உங்கள் வீட்டுக்காரர் வந்து இப்போ கொஞ்சம் அந்த மாதிரி ஒரு 50-55 வயசு வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ஆட்டம் போடுற ஆண்கள்லாம் 60 வயசு ஆனோன்னு ரொம்ப மாறிடுவாங்க. அதனால நம்மளுக்கு எந்த என்டர்டெயின்மெண்ட் இருக்கு மேடம்? மாறுவாங்க கம்ப்ளீட்டாக. அதாவது இப்போ வந்து உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிட்டு குழந்தையெல்லாம் பிறக்கும், இன்னொரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிட்டு குழந்தை பிறக்கும், அதுக்கப்புறம் உங்களோட வாழ்க்கை முறை மாறிடும். அவருக்கு வயசானவுடனே அப்புறம் உங்களை தான் தேடி வருவார். வயசு ஆக ஆக ஆம்பளைங்களுக்கெல்லாம் தனியாகவே வாழ முடியாது, பெண்களாவது தனியாக வாழ்ந்துருவாங்க. ஸோ அப்போ கொஞ்சம் ஆட்டெல்லாம் அடங்கிடும், அப்போ வந்து கொஞ்சம் சாஃப்டாக ஆகிடுவாங்க. ஸோ நீங்கள் இவ்வளோ நாள் பொறுத்துட்டீங்க, இனிமேல் கொஞ்ச நாள் தானே. மேடம், அவங்க ரொம்ப அசிங்கமாக பேசுவாங்க. இது எதுவும் வேலைகள் கொஞ்சம் லேட்டாக செஞ்சாலோ, இல்லாட்டி பிள்ளைகள் மார்க் கம்மியாக எடுத்தாலோ, பிள்ளைகளுக்கு உடம்பு சரியில்லையோ, என்ன ஒரு மைனஸ் வீட்டில் நடந்தாலும் நம்மளையும் பிள்ளைகளையும் ரொம்ப பேட் வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. ரொம்ப அந்த குடிகார மாதிரி ரொம்ப கெட்ட வார்த்தை போனா. உங்க பெண்கள், உங்க மகள்கள் வந்து மன உளைச்சலாகி ராத்திரி தூக்கமே வர மாட்டேங்குது. தூக்க மாத்திரை போட்டு தான் தூங்குது. உங்க டாட்டர்ஸ் உங்க கூட நல்ல கனெக்ஷன்ல இருக்காங்களா? பிள்ளைகள்லாம் இப்போ தான் வந்துட்டு போனா. அவ வந்து அப்பாவை பத்தி விட்டுரு, எனக்கு நல்ல வேலை கிடைச்சா நான் உனக்கு கூட்டிட்டு போறேன், கூட வந்து ஜெயிரி, நான் உனக்கு எல்லாம் வாங்கி தரேன், இப்போ கூட உனக்கு வளையல் வாங்கி தரேன்னு சம்பளம் சேர்த்து வச்சிருக்கா. அதான் உங்க மகளோட நல்ல பாண்டிங் ஏற்படுத்திக்கங்க. ஸோ உங்கள் மகள் வந்து இன்னும் கொஞ்சம் நல்ல ஜாப் கிடச்ச உடனே உங்களை கூட்டிகிட்டு போனாங்கன்னா நிம்மதியாக போயிருங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு 2 மாதம் விட்டுட்டு போனீங்கன்னா அப்போ இவருக்கு ஆட்டம் கண்டு போயிடும். அதுக்கப்புறம் ஆள் மாறிடுவார். ஸோ 2 பசங்களும் இண்டிபெண்ட்டாக ஆகிட்டு 2 பேரும் நல்லா சம்பாதிக்க சொல்லுங்கள். நல்லா சம்பாதிச்சு அவங்களா யாராவது பார்த்து கல்யாணம் பண்ணிட்டோம். நீங்கள் சும்மா கல்யாணம்னு கொண்டு போய் தள்ளி விடாதீங்க 2 பசங்களையும். அவங்க பாட்டுக்கு ஜாலியாக ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிட்டோம். பாய் ஃப்ரெண்ட் பிடிச்சாங்களா, பிடிக்கட்டும்.
ஒன்று எல்லைகள் மட்டும் சொல்லிவிடுங்க. கேர்ஃபுல்லாக இருந்துக்கணுமா, எப்படி எப்படி கவனமாக இருந்துக்கணும் அப்படின்றது மட்டும். மற்றபடி சும்மா இப்போ நீங்கள் தான் வாழ்ந்து பார்த்தாச்சு, எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டீங்க. அதனால் இந்த பெண் இந்த உங்கள் டாட்டர்ஸையும் வந்து அவசரப்பட்டு அந்த மாதிரிலாம் கல்யாணம் பண்ணாதீங்க. அவங்களோட ஆசைகள் என்னன்னு கேட்டு அவங்க எப்படி வாழணும்னு நினைக்கிறாங்களோ அந்த மாதிரி வரன் வந்தாக்கா அவங்க திருமணம் பண்ணிட்டு செட்டில் ஆகட்டும். இல்லாட்டி நல்ல வேலை பார்த்த உடனே உங்களை கூட்டிகிட்டு போனாங்கன்னா கூட போய் இருந்துக்குங்க. யூஸ் பண்ணுறாங்க, அதனால ராத்திரி தூக்கம் வர மாட்டேங்குது. அதுக்கு என்ன செய்யறது? என்னம்மா? பேட் வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க அடிக்கடி. அப்போ அந்த அது ராத்திரி தூக்கம் வர மாட்டேங்குது. அதுக்கு என்ன பண்ணுறது? பதிலுக்கு நீங்களும் திட்டுங்க நல்லா. உங்கள் வீட்டுக்காரர் உங்களை துன்புறுத்துறாருன்னா அதை விட 4 மடங்கு துன்புறுத்தல் தற்கொலை முயற்சி. ஆமாம். ஸோ நீங்கள் தற்கொலை முயற்சி பண்ணிங்கன்னாக்கா அவருக்கும் மாற மாட்டார். அது ரொம்ப தவறான ஒரு விஷயம், பண்ணவே கூடாது அந்த மாதிரி பிளாக்மெயில். அது செய்யும்போது பிள்ளைகள் வந்து ஏமா நீ எனக்கு வேணும், அப்பாவெல்லாம் திருத்த முடியாது, நீ எனக்கு வேணும் அப்படின்னு பிள்ளைகள். இப்போ நீங்கள் இந்த மாதிரி தற்கொலை முயற்சி பண்ணுறீங்கல்ல, நீங்கள் இந்த மாதிரி தற்கொலை முயற்சி பண்ணுறீங்கல்ல, இது வந்து உங்கள் மகள்களோட மனதை ரொம்ப பாதிக்கும், ரொம்ப ரொம்ப பாதிக்கும். அது வந்து ஒரு தவறான ஒரு குணம். அது செய்யக்கூடாது நீங்கள். ஆமாம், அது செய்யக்கூடாது. அது வந்து ஒரு துன்புறுத்தல். நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அந்த மாதிரி நான் செத்து போகிறேன்ட்டு பயமுறுத்துறது வந்து துன்புறுத்தல் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. இன்னைக்கு தெரிஞ்சுக்குங்க, அது துன்புறுத்தல். அது மாதிரி செய்யக்கூடாது. அதாவது நம்ம மேல நம்ம தான் இவங்க தான் எல்லாம் சொல்லி நம்ம அப்பா அம்மா கொடுக்காங்க. 25 பவுன் நகை போட்டு கட்டி கொடுத்து எல்லாம் செய்தாங்க. அவங்களால ஒரு ஒரு மரியாதையும் இல்லை, அன்பும் இல்லைங்கும் போது முதல்ல மரியாதை வேணும், 2வது அன்பு வேணும், அதுக்கப்புறம் தான் கட்டில் மெத்த. இப்போ மரியாதை அன்பு இல்லாத போது அதை இழக்கும் போது ரொம்ப மனசு வலிக்கும். அது எனக்கு நல்லா புரியுதுமா. ஏன்னா அந்த மாதிரி எங்கள் குடும்பத்திலே கூட 2-3 பெண்கள் இருக்காங்க. அந்த மாதிரிலாம் வாழ்ந்துட்டு இப்போ வந்து இன்னும் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. கடைசி வரைக்கும் சில மனிதர்கள் மாறுறது இல்லை. அதுவும் ஒரு மனத்துக்கு வருத்தமான விஷயந்தான். ஆனால் அது ஒரு பக்கம் பிரச்சனை. ஆனால் அதுக்காக அவங்க வந்து தரம் தாழ்ந்து போகிறாங்கன்றதுக்காக நீங்கள் வந்து தற்கொலை முயற்சி பண்ணுறது அதெல்லாம் செய்யக்கூடாது. இப்போது வீட்டில் வந்து ஒருத்தர் வந்து ராட்சசமாக இருந்தாலே பிள்ளைங்களுக்கு தாங்க முடியாது. இப்போ அவங்க இது மாதிரி துன்புறுத்துறாங்கன்னு நீங்களும் இந்த மாதிரி தற்கொலை முயற்சியில் பண்ணிங்கன்னா அப்போ பெண்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சில்ட்ரனுக்கு வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகுமே. அடுத்தது பிள்ளைகளை அடிச்சு பிடிச்சி சோறு பங்கு அப்படின்னு சொல்லி நம்மள என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணாரோ அதே ட்ரீட்மெண்ட் பிள்ளைகளுக்கும் வரும். அதுகளுக்கு ரொம்ப வேலை செய்ய தெரியாது, கஷ்டப்படும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி தற்கொலை முயற்சி பண்ணாதீங்க, அதை ஸ்டாப் பண்ணிடுங்க, சரியா? ஏன்னா உங்களுக்கு வந்து தற்கொலை முயற்சிங்கிறது ஒரு பயமுறுத்தல் தான். உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வாழணும்னு ஆசை இருக்குது, நல்லா வாழணும்னு ஆசை இருக்குது, அது முடியல. அதுதான் நீங்கள் ஹெல்ப்லெஸ்ஸாக இருக்கீங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு வந்து நல்லா வாழணும் அப்படின்றது வந்து இம்பாசிபிள் கிடையாது. நீங்களாக தேர்ந்தெடுத்துக்கிட்டீங்க. சரி, பண்பாடு இது வந்து ஆயிடுச்சு, 25 வருஷம் ஆயிடுச்சு, 2 பெண் பிள்ளைகள் ஆயிடுச்சு, இவ்வளோ பெருசாக ஆயிடுச்சு, இதெல்லாம் வந்து உலகத்துல எல்லாம் சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம வாழணும் அப்படின்னு எல்லாம் நீங்களே வந்து சமாதானம் சொல்லிக்கிட்டு இந்த மேரேஜில் இருக்கீங்க. ஓகே, சப்போஸ் இதெல்லாம் இல்லை எனக்கு என் வாழ்க்கை தான் முக்கியம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டெஃபினட்டாக நீங்கள் வந்து உங்கள் பொண்ணுங்களோட பேசுங்க. உங்கள் பொண்ணுங்களோட பேசிவிட்டு உங்கள் பொண்ணுக்கு வேலை கிடச்சதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் பொண்ணு இன்னொரு பொண்ணு நீங்கள் மட்டும் தனியாக கூட வாழலாம். நீங்கள் தனியாகவே கூட வாழலாம், இவரோட வாழணும்னு அவசியம் கிடையாது. அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி என் வாழ்க்கையில் நான் சந்தோஷமாகவே இல்லை, உங்கள் 2 பேருக்கும் திருமணம் ஆனதுக்கப்புறம் நான் கூட வந்து வேறு யாராவது திருமணம் பண்ணிட்டு செட்டில் ஆகலாமான்னு பார்க்குறேன் அப்படின்னு நீங்கள் வந்து சொல்லி பாருங்கள். இந்த காலத்து பிள்ளைங்க நிறைய பிள்ளைங்க ஒத்துக்கிறாங்க. ஸோ சப்போஸ் உங்களுக்கு அது மனசு உங்களுக்கு அப்படி சொல்லிச்சு, உங்கள் பசங்க வந்து ஓகேன்னு சொன்னாங்க, தாராளமாக நீங்கள் இருக்கலாம். ஒன்றும் வாழ்க்கை ஒன்றும் முடிஞ்சு போயிடலை. இல்லை மேடம், அதாவது நம்ம தமிழர் பண்பாடே ஒருத்தனுக்கு ஒருத்தி தான் அப்படி கரெக்டு. சரி, என்ன செஞ்சாங்களோ அதை நம்ம கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணி இல்லை தமிழர் பண்பாடு ஒரு செகண்ட் அப்படின்னா தான் நம்ம நிறைய கேரக்டர் மாட்டிக்கிட்டு போயிட்டே இருக்கலாமே. தமிழர் பண்பாடு அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்போ ஆண்கள் வந்து பண்பாடு படி நடந்துக்கணும். ஓகே, ஆண்கள் வந்து பண்பாடு படி நடந்துக்காங்க, மிருகங்கள் மாதிரி நடந்துக்கிட்டாக்கா பெண்ணு மட்டுமே வந்து துன்புறுத்தல் காலாகணும்னு எந்த வேதத்தில் எழுதி வச்சுருக்கு? எந்த வேதத்துலையும் எழுதி வைக்கலையே. அந்த காலத்து கதைகள்லாம் படித்து பார்த்தீங்கன்னா நீங்கள்லாம் அரண்டு போயிடுவீங்க. நான்லாம் அரண்டு போயிட்டேன். ஏன்னா அந்த காலத்தில் பெண்கள்லாம் வந்து தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டே இருந்திருக்காங்க. ஓகே, காலுக்கு உதவாத செருப்பை தூக்கி எறிஞ்சிட்டு போன்ற மாதிரி எத்தனையோ பெண்கள் வந்து எத்தனையோ பேரை மாறி மாறி திருமணம்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லா விதமான திருமணங்களும் நம்ம புத்தகங்கள்லாம் இருக்குது.
எல்லா காலகட்டத்திலையும் எல்லாமே இருந்திருக்கு. ஸோ இங்கே நடுவில் எங்கேயோ மாறி வந்து இந்த ஆணாதிக்க சமூகம் வந்து உருவாகியிருக்கே தவிர ஒரிஜினலாக நம்மள தமிழர் பண்பாடில் இந்த மாதிரி ஆண்கள்லாம் துன்புறுத்துறது பெண்கள்ன்றதெல்லாம் நம்ம பண்பாடு கிடையாது. பெண்கள் தாய் வழி சமூகமாக தான் இருந்திருக்கு. நம்மளது தாய் வழி சமூகமாக தான் இருந்திருக்கு. நிறைய அந்த காலத்து புத்தகங்கள்லாம் படிக்கும்போதெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன் மகாபாரத போர்லேயே ஆதி இதெல்லாம் பார்த்தோம்னாக்கா, பாரத போருக்கு முன்னாடி இருந்த இதெல்லாம் பார்த்தோம்னாக்கா நிறைய தாய் வழி சமூகம் தான். அதனால் பண்பாடு அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே பொது தான். ஓகே, ஆண் வந்து எப்படி நடந்துக்கணுமோ அந்த மாதிரி நடந்துக்கணும். அந்த மாதிரி நடக்காத பொழுது ஒரு பெண்ணோட சாய்ஸ் அது. இப்போ நீங்கள் வந்து சகித்து இருக்கணும் முடியும் அப்படின்னாக்கா நீங்கள் தாராளமாக இருக்கலாம். பட் ஒரு பியாண்ட் பாதி நாள் பிரிஞ்சு இருந்தாச்சு மேடம், வீட்டுக்குள்ளேயே பாதி நாள் பிரிஞ்சுட்டு இன்னும் என்ன வாழ்க்கை நம்மளுக்கு. அப்போ நீங்கள் ஸ்டெடியாக இருங்க. அப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி என்னோட பண்பாடு நான் இப்படி தான் வாழணும்னா அது தப்பு கிடையாது. நான் என்ன சொல்கிறேன், அந்த மாதிரி நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா அப்போ அதில் ஸ்டெடியாக இருங்க. நீங்கள் அந்த மாதிரி முடிவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எனக்கு வாழ முடியலன்னு தற்கொலை முயற்சிலாம் பண்ணிங்கன்னா அது மற்றவங்கள துன்புறுத்தல்ல. இப்போ யாரும் வந்து உங்களை வாழணும் சொல்லி ரெண்டாவது மேரேஜுங்கிறது அது எனக்கு தேவையில்லை. ஆனால் இந்த முதல் மேரேஜ்க்கு கழுத்தில் கட்டி இந்த மாதிரி இருக்குங்கும்போது ப்ரெஷர் கூடிடுது. வேற சரி, அதுக்காக நீங்கள் அது உங்களோட பிரச்சனைங்க. உங்களுக்கும் உங்கள் கணவருக்கும் உறவு சரியில்லை, துன்புறுத்தலான உறவில் நீங்கள் இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. இது உங்கள் 2 பேருக்கான பிரச்சனை. ஸோ இந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியில் வர முடியலங்கிறதுனால சுற்றி இருக்கிறவங்களெல்லாம் பயமுறுத்தினீங்கன்னா அது என்ன நியாயம்? நான் தற்கொலை பண்ணின்னு சாவறேன்னு அப்பப்போ சீன் போட்டிங்கன்னா அது என்ன நியாயம்? அது துன்புறுத்தலாச்சு. அது நீங்கள் மற்றவங்கள துன்புறுத்துறீங்கல்ல. உங்கள் கணவர் துன்புறுத்துறாருன்றதுக்காக நீங்கள் எல்லாரையும் துன்புறுத்துவீங்களா? அது நீங்கள் முடிவு பண்ணிக்கங்க. நீங்கள் உங்கள் கணவரோட அப்யூஸை வந்து தாங்கிக்கிட்டு ஒருவனுக்கு ஒருத்தி அப்படியே அவன் எத்தனை பேரோட போனாலும் நான் இவனோட தான் இருப்பேன், இந்த 1008 இதை வச்சுக்கிட்டு நீங்கள் தீர்மானத்தோடு வாழ்ந்தீங்கன்னா தவறு ஒன்றும் இல்லை. நான் வந்து அது அடிமை வாழ்க்கை அப்படிலாம் கேவலமாக நான் பேச மாட்டேன். ஏன்னா வந்து உங்களுக்கு காரணம் இருக்குது, உங்களுக்கு மிக சிறந்த காரணம் இருக்குது. 2 பெண் பிள்ளைங்க, பெரிய பிள்ளைங்க, உங்கள் பொண்ணுக்கு இப்போ கல்யாணம் பண்ணுற வயசு. ஸோ சுயநலமாக யோசிக்காமல் பெண்ணுக்கு திருமணம் பண்ணணும், அடுத்த பொண்ணு வந்து வேலைக்கு போகணும், அதுக்கு திருமணம் ஆகணும். அதனால் இந்த காரணம்லாம் இருக்கிறதுனால நீங்கள் இந்த கணவரோடு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழறதுன்றது ரொம்ப நல்ல டெசிஷன் தான். ஓகே, அதுதான் பெஸ்ட் டெசிஷன் இன்னும் சொல்ல போனால். ஆனால் நானாக உங்ககிட்ட திணிக்கக்கூடாது. அதனால தான் மற்றவங்க சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு திணிப்பாக இருக்குது. இப்போ நான் சொன்னாலும் உங்களுக்கு திணிப்பாக தான் இருக்கும். ஆனால் உங்களோட இயலாமை, நீங்கள் வந்து ஒரு டிபெண்ட் பர்சனாலிட்டி, நீங்கள் வந்து துணிவான பர்சனாலிட்டி இல்லை. அதனால தான் எல்லாரும் உங்களுக்கு வந்து சரிம்மா அனுசரித்து போன்றாங்க. ஸோ நீங்கள் ஒரு பக்கம் வந்து என்னடா அது இப்படி எல்லாரும் சொல்லி சொல்லி நம்மளுக்கு இந்த வாழ்க்கையை திணிக்கிறாங்களேன்னு சொல்லி நீங்கள் மற்றவங்க மேலே இருக்கிற கோவத்தை வந்து நீங்கள் வந்து செத்து போய் பழி தீர்த்துக்கணும், அப்போ தான் எல்லோரும் ஃபீல் பண்ணுவாங்க. நம்ம செத்து போயிட்டோம்னா நம்மளை எல்லாரும் பாரு நம்மளை வாழ விடாமல் செஞ்சாங்கல்ல, அதனால் எல்லாரும் ஃபீல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க. இப்போ யாருமே உங்களை வாழ விடாமல் பண்ணலை, நீங்களாக தேர்ந்தெடுத்துட்ட முடிவு. இந்த சமூகம் ஒன்றும் உங்கள் மேலே நாளைக்கு எதுவும் பண்ணிடாது. சமூகமும் கடவுளும் ஒன்று தான், அது பாட்டுக்கு தான் இருக்கும். கெட்டது நடந்தாலும் பார்த்துட்டு தான் இருக்கு, நல்லது நடந்தாலும் பார்த்துட்டு தான் இருக்கு. அதனால சும்மா நம்ம இந்த மாதிரி இந்த கோவம் வந்துச்சுன்னா ரொம்ப வில்லன் மாதிரி கெட்ட வார்த்தை சொல்லி ஏற்றுறாங்க, கையில் எடுக்க ஜாமான் போடுறாங்க. அந்த இடத்துல திருப்பியும் நானும் கையில் எடுக்க ஜாமான் எடுத்து அவர் மேலே போடுறேன். அதுக்கு ஒரு தீர்வு எதுவும் இருக்குமான்னு. அதான் நான் சொல்கிறேனே, இதுக்கெல்லாம் தீர்வே கிடையாது. ஏன்னா உங்கள் 2 பேரோட இது வந்து ரொம்ப நாள் பழகிட்டீங்க, எப்படியோ வாழ்ந்துட்டீங்கல்ல. இப்போ எப்படி திடீர்னு ஒரு தீர்வு கிடைக்கும்? அதாவது ஆளை எதாவது மயக்க மருந்து கொடுத்து நல்ல வார்த்தை பேசுன்னு சொல்ல முடியுமான்னு கேட்டேன். மயக்கம் தெளிஞ்சவொடனே என்ன பண்ணுவீங்க? இல்லை, ஏதாவது எப்படியாவது அந்த நல்ல பழக்கத்துக்கு எப்படி கொண்டு வர்றதுன்னு கேட்டேன். அவரை கொண்டு வரதை விட்டுடுங்க, உங்களை நல்ல பழக்கத்துக்கு கொண்டு வரதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள், அவ்வளோதான். ஏன்னா இப்போ நீங்களும் தான் போட்டு அடிக்கிறீங்க, நீங்களும் தான் தற்கொலை முயற்சி பண்ணுறீங்க. ஸோ நீங்களும் நிறைய டான்ட்ரம்ஸ் எல்லாம் காட்டுறீங்க. ஸோ இது எல்லாமே இந்த அப்யூசிவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறதுனால வந்த பாதிப்பு தான். ஸோ உங்கள் பொண்ணு சொல்கிற மாதிரி உங்கள் பொண்ணு வேலைக்கு போயிட்டு நல்லா வீடு பிடிச்சோடனே கொஞ்ச நாளைக்கு போய் அமைதியாக உங்கள் பொண்ணோட போய் வாழுங்க. ஓகே, இவரை கிட்ட சேர்க்காதீங்க. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக டிஸ்டன்ஸ் பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டுக்காரோட. அப்புறம் அந்த டிஸ்டன்ஸ் பண்ணி பார்த்தோன்னே உங்களுக்கு அதில் ஒரு திருப்தி கிடச்சிச்சின்னா உங்கள் 2 பிள்ளைகளுக்கும் திருமணம் பண்ணி வைங்க.